கண்ணக்குடி அழகி கண்ணெதிரே தோன்றிய தோற்றமோ அதற்கு களங்களாய் தெரிய கசக்கிய கண்களால் கண்டும் கூட மனைவியின் வயோதிக தோற்றத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்களை மூடிக்கொண்டார் அந்த முதியவர். பழைய நினைவுகளை கனவுகளாய் காண்பதற்கு அன்றோ கார்குழல் தரையில் புரள கண்களை மூடிக்கொண்டு நித்திரையில் இதே மனைவி ஞாபகங்கள் பின்தொடர்ந்தன. தனது காதல் மனைவியை நினைத்து பார்க்கிறார். இனி அவை வராத காலம். மெல்லிய விரலால் அவள் தன் தலையை கோதும் அழகோ அப்பப்பா! அவள் விரல் நகங்களின் சாயப்பூச்சு மின்னலாய் அவரது மனதிற்குள் வந்து மறைகிறது. இன்று அவர் கண் எதிரில் காண்பதும் அவளே. ஆனால் அவளது வெள்ளை முடியில் ஒற்றை கருமுடி மறைந்திருந்தாலும் அதுவே இன்று அதிசயம். பாட்டியோ தனது முன் நெற்றியில் விழுந்த கற்றை நரைமுடியை பின்னுக்கு தள்ளினாள். அது நாணல் புல் பூ போன்ற அத்தனை அழகு. இன்றும் பாட்டியின் கை விரல்களில் நகப்பூச்சு வெத்தலை காவியாக. காதலுக்கு முன்னே அவருக்கு இன்றும் அவள் அழகிதான். பாட்டியின் கைகளில் பாக்கு உரல் பழைய பாடலை முணுமுணுத்தபடி பாட்டி. பாட்டுக்கு ஏற்றால் போல் உரலின் தாளம். மனதில் அன்றைய பி சுசீலா என்ற நினைப்பு. தாத்தா வாய்விட்டு சிரித்தார். சிரிப்பொலி கேட்டு நிமிர்ந்த பாட்டியின் கண்களிலோ தாத்தாவின் வழுக்கை விழுந்த தலையில் ஒளியடிக்க அவளும் சேர்ந்தே சிரித்தாள். இளமையில் இந்த தலையை சீவ எத்தனை வகை சீப்புகள். நினைவுகள் கலைந்தன. இடுப்பு வீட்டில் மடிப்பில் மறைத்து வைத்திருந்த ஒற்றை பாட்டியின் கையில் திணித்தார் அந்த வயோதிக காதலர் கையில் ஆல்ஃபகொடா பழம். பல்லே இல்லை, இது எதற்கு என பாட்டி சிரிக்க அவளது கன்னத்தில் கூலி. தாத்தா கண்களை மூடிக்கொண்டார். பழைய நினைவுகளை கனவுகளாய் காண்பதற்கு. இளமையில் விழுந்த அவளது கண்ணக்குழி அழகிற்கு அடிமையான தாத்தா இன்றும் அவளது பல்லில்லாமல் விழும் கண்ண பெருங்குழிக்கும் அடிமைதான். இருவரது எண்ணங்களும் ஒன்றாக ஒத்து போயின. இதுதானே இன்றைய அலை நீளம். அவர்களது எண்ண அலைகளை கலைக்க மருமகளை சத்தம் இடியாய் விழுந்து காதை பிளந்தது. வீட்டிலிருந்து அலுவலக வேலை செய்யும் அவர்களுக்கு இந்த பாக்கு உரலின் சத்தம் தொந்தரவுதானே. மனைவியை முறைத்தார் தாத்தா. சத்தமே வராது, பாக்கு உரலில் எப்படி வெத்தலை பாக்க இடிப்பது என்றே தனது கேள்விதனை கண்களால் கேட்டாள் அந்த மூதாட்டி. அவர்களது மன உளைச்சலை கலைப்பது போல் வேகமாக ஓடி வந்து தாத்தாவின் மடியில் விழுந்தான் அன்பு பேரன். டே மாதவா, தாத்தாவுக்கு வலிக்கும்டா. பாட்டியின் அன்பான அதட்டல். தாத்தாவோ பேரனின் கன்னத்தில் முத்தமிட்டார். அவசரமாய் அதை துடைத்த அந்த பிஞ்சு கைகள் தாத்தாவின் வாயை பொத்தியது. முத்தம் வேண்டாம் தாத்தா, அம்மா திட்டும் என்று மழலை குரலை கேட்டு மகிழ்ந்தார் அந்த முதியவர். தாத்தா தன் இடுப்பு வேட்டி மடிப்பில் மறைத்து வைத்திருந்த ஆல்பகோட பழத்தை பேரன் கையிலும் திணித்தார். அதை அவசரமாக வாயில் திணித்து கொண்ட பேரனோ அதை அப்படியே கொட்டையுடன் விழுங்க பயந்து தவித்தார் தாத்தா. சிறிது நேரத்தில் மருமகளின் அழைப்பு வர பாய்ந்து ஓடியது அந்த மழலை செல்வம். எதிர்பாராத நேரத்தில் அரைவாசல் அவரது அருமை மகன். எதுவும் வாங்கி தராதீங்கன்னு எத்தனை முறை சொல்வது. பொட்டிக்கடை பலகாரையெல்லாம் உங்கள் காலம். என் பிள்ளைக்கு வாங்கி தர நாங்கள் இருக்கோம். சும்மா சாப்பிட்டு விட்டு மூளையில் உட்கார வேண்டியதானே. பெரிய கடையில் வாங்கி தர எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வாங்கி தந்ததெல்லாம் காலாவதி தேதி இருக்கா என்று மகன் கேட்க தலை குனிந்த பெரியவரோ பாக்கு உரலை கொண்டு தன் தலையில் இடிப்பது போல் உணர்ந்தார். இப்போது பாட்டி அவள் பங்குக்கு தாத்தாவை முறைத்தார். ஏண்டி, இந்த பயலுக்கும் நான் இதெல்லாம் வாங்கி தந்ததானே வளர்ந்தான், இப்போ மட்டும் என்னவா? தாத்தாவின் கண்கள் கேள்வி கேட்டது. நேரம் ஓடியது. திடீரென்று மருமகளின் அழுகுரல். எதிர்பாராத தருணத்தில் மீண்டும் அரைவாசலில் மகன். பிள்ளைக்கு வயிறு கெட்டு போச்சு, வாந்தி எடுக்கிறான், என்னத்தை வாங்கி கொடுத்தீங்க? கடுப்பான மகனின் குரலை கேட்டு நிலை குலைந்தார் பெரியவர். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் என்றே முறைத்துவிட்டு சென்றான் அவரது அருமை மகன். இன்று இரவு முழுவதும் இருவருக்குமே தூக்கமில்லை. விடுந்தும் எழாத பிள்ளைகள். அன்று விடுமுறை தினமென புரிந்து பெருமூச்சு விட்டார் பெரியவர். காலை மணி 10. வயதானவர்களாற்ற பசி வயிற்றை கிள்ளியது. தினம் காலை டீ குடித்துவிட்டு அன்பு மனைவிக்கு வடையும் வெத்தலைப்பாக்கும் வாங்கி வருவது தாத்தாவின் வழக்கம். மெல்ல கைத்தறியை பிடித்து கொண்டு தெருவில் நடந்தார் பெரியவர். டீ கடைக்கு அருகே பிரம்மாண்டமான கேக்கு கடை. அதன் வாசலில் அலமோதிய கூட்டம். அங்கே பெரும் கலவரம். அதை அருகில் நின்று வீடியோ எடுக்கும் காலனி சிறுவர்கள். அந்த கூச்சலுக்கான காரணம் கேட்டறிந்தார் அந்த முதியவர். கேக் அட்டை பெட்டிகளின் மேல் காலாவதி தேதி மறைக்கப்பட்டு அது மேலே புதிய போலி லேபிள் ஒட்டப்பட்டதாகவும் அதை உண்ட பலருக்கோ
வயிறு பாதித்ததாகவும் அறிந்து கொண்ட முதியவருக்கு அவரின் பேரனை நினைவு வந்தது. கையில் முன்தினம் வண்ண கேக்குடன் உலாவிய பேரனை நினைவு கூர்ந்தார். சிறுவர்களை அன்புடன் அழைத்தார். எதற்காக இந்த வீடியோ என்றார். இதை வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்லும் இன்ஸ்டாகிராமிலும் போட்டு லைக் வாங்க தான் தாத்தா என்றது அந்த விடலை பட்டாளம். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி தாத்தா வீடு திரும்பினான். வெத்தலை வாங்கலையா என்று மனைவியின் குரல் தாத்தாவின் காதுக்குள் செல்லவில்லை. அவர் சாய்வு நாட்களை நிம்மதியாக சாய்ந்தார். எதிர்பார்த்தபடி இதோ அரைவாசலில் மீண்டும் மகன் கையில் கைபேசி. அது சில நொடிகளில் தீயாய் பரவிய அந்த வீடியோ. எவ்வளோதான் சில மடையர்களுக்கு விளக்கி சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. சமூக வலைத்தளங்கள் சில நேரத்தில் நமக்கு நன்மைதான் செய்கிறது. அவர்களுக்கும் வீடியோ பகிரப்பட்டு விட்டது. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்றான் மகன். சாரி என்றால் மருமகள். அருமை மகனை அருகில் அழைத்து அரவணைத்து தடவி கொடுத்தார். போடா போ, உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா? அன்று நான் உன்னை திட்டாதையா, இன்று நீ என்னை திட்டிட்ட என்றே சிரித்தார். மகன் அறையை விட்டு நகர்ந்தனும் பாட்டியை பற்றி சிரித்தார் முதியவர். சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் பாட்டியும் அவருடன் சேர்ந்து சிரித்தாள். சுருங்கிய கன்னத்தில் குளிவில. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.